கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக தற்போது சம்பவ இடத்தில் சிபிஐ கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு செய்து வருகிறார்கள். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், இந்த ஆய்வு பணி தொடர்பான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூர்ல நடந்த கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பா உச்சநீதிமன்ற உத்தரவின் கீழ் சிபிஐ அதிகாரிகள் கடந்த அக்டோபர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து கரூரில் விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர் விசாரணையில் பல்வேறு தரப்பினரையும் அவர்கள் விசாரணை நடத்தி அறிக்கைகள் தயாரித்து வைத்திருந்த நிலையில் அவர்களை கண்காணிப்பதற்காக அமைக்கப்பட்ட கண்காணிப்பு குழுவைச் சேர்ந்த உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியான அஜய் ரஸ்தோகி தலைமையிலான மூவர் குழுவினர் நேற்று கரூர் சிபிஐ அலுவலகத்துக்கு வந்தனர். முதல் நாளான நேற்று பாதிக்கப்பட்டவர்கள், பொதுமக்கள், பல்வேறு அமைப்பைச் சேர்ந்தவர்களிடம் அவர்கள் கோரிக்கை மனுக்களை பெற்றனர். இரண்டாவது நாளான இன்று சம்பவ இடமான வேலுசாமிபுரம் பகுதியில் அந்த உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி தலைமையிலான மூவர் குழுவினர் நேரில் ஆய்வு பணி மேற்கொண்டு வந்தனர். குறிப்பாக இந்த ஆய்வு பணியின் போது மாவட்ட எஸ்பி ஜோஸ் தங்கையா உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளும் சிபிஐ அதிகாரிகளும் உடனிருந்தனர். தற்போது இதனைத் தொடர்ந்து ஏற்கனவே தாவேகா பரப்புரைக்கு அந்த கட்சியின் சார்பாக அனுமதி கேட்கப்பட்ட லைட் ஹவுஸ் கார்னர், உழவர் சந்தை, மனோகரா கார்னர் ஆகிய இடங்களையும் தற்போது அந்த கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். குறிப்பாக இந்த ஆய்வு பணியின் போது கரூர் பகுதியில் விட்டு விட்டு பெய்து வரும் சாரல் மழையின் காரணமாக குடைபிடித்தபடி இந்த கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.